உலக புகழ்பெற்ற இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் இது வந்து கடந்த 5 ஆண்டுகளாக நாட்டின பசுக்களை வந்து பரிசா கொடுத்துட்டு வரேன். இது வந்து 6வது முறை. இதுக்கு வாய்ப்பு வழங்கிய இந்த பாலமேடு கமிட்டிக்கு வந்து என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒட்டுமொத்த உலக தமிழர்கள் போராடி வென்றெடுத்த இந்த ஜல்லிக்கட்டானது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கும் பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பண்ணோம். இயற்கைக்கு எந்த அளவுக்கு இளைஞர்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நாட்டின பசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை முன்னிறுத்தி தான் அந்த நாட்டின பசுகளை கொடுக்குறோம். இந்த வருடம் பாத்தீங்கன்னா 12,632 காளைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அந்த 12,632 காளைகள் வளர்க்கக்கூடியவர்கள் வீட்டில் வந்து எத்தனை நாட்டின பசுகள் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். பால் உற்பத்தி ஒரு பக்கம் இருந்தாலும் இயற்கை விவசாயத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி அந்த நாட்டின பசுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை முன்னிறுத்தி தான் அந்த கடந்த 6 ஆண்டுகளாக நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். குறிப்பா அந்த ஜல்லிக்கட்டில் இருக்கக்கூடிய காளைகள் வகைகள் பாத்தீங்கன்னா உம்பளச்சேரி, புலிக்குளம், தேனி மலமாடு, காங்கயம், அதே மாதிரி வத்ராப்பு மலமாடு, இந்த மாதிரி குறைந்த எண்ணிக்கையிலாக இருக்கக்கூடிய வகைகள் மட்டும்தான் இருக்கு. 15க்கும் அதிகமான நாட்டின மாடுகள் வந்து இப்ப தற்போது தமிழகத்தில் வந்து இல்லாம போச்சு. இப்ப இந்த மாடுகள், இந்த இனங்களை நம்ம காக்கணும் அப்படின்னாக்க இன்னும் அடுத்த 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு வந்து தமிழர்களின் பாரம்பரியம், கலாச்சார, பண்பாடு காக்கப்பட வேண்டும் என்றால் நாட்டின மாடுகள் கம்பல்சரி இங்க இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை முன்னிறுத்தி தான் ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த ஜல்லிக்கட்டுக்காக யாரார் குரல் கொடுத்தாங்களோ, இயற்கைக்காக யாரார் குரல் கொடுக்குறாங்களோ அவங்க அனைவருமே இந்த நாட்டின பசுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வீட்டுக்கு ஒரு நாட்டு பசு வளர்ப்போம், வீரத்தமிழரின் அடையாளம் காப்போம் என்ற ஒரு கேப்ஷனை வச்சுக்கிட்டு நம்ம இந்த விஷயத்தை முன்னெடுக்கணும் அப்படின்ற அன்பான கோரிக்கை வைக்கிறேன். காங்கேயம் பத்தி சொல்லுங்க. காங்கேயம் எவ்வளவு ஸ்பெஷல்? ஏன்னா காங்கேயம் பசுக்களை வந்து உணவுக்கே பயன்படுத்தின அந்த கதையில நம்ம பார்த்திருக்கோம். ஆமா நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் வரக்கூடிய ஒரு வரலாற்று சுவடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காங்கேயம் பசுவோட படம் தான் அங்க வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்படின்ற போது காங்கேயம் பசு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த கொங்கு பகுதிகளில் அதிகமாக வளர்க்கக்கூடிய ஒரு நாட்டின பசு. இது வந்து இதோட எண்ணிக்கையுமே இப்ப வரக்கூடிய காலங்களில் வந்து குறைஞ்சு வந்துகிட்டே இருக்கு. ஸோ அங்கேயே இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. இப்போ உம்பளச்சேரின்னு பாத்தீங்கன்னா இந்த தொண்டை மண்டலத்தில் இருக்கும். நம்மளுக்கு அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கும்பகோணம் பகுதியில் இருக்கும். புலிக்குளம்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த ஏரியாவில் இருக்கும். அதே மாதிரி தேனி மலமாடுன்றது அந்த பெல்ட்ல மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வரும். பர்கூர் மாடு இருக்கு, அதே மாதிரி ஆலம்பாடி இருக்கு. இது மாதிரி நிறைய வகைகள் இருந்தாலுமே இன்னைக்கு குறிப்பா 3 ரகம் தான் வந்து நீங்க உள்ள ஜல்லிக்கட்டுல காளைகள் வருது. இன்னைக்கு 1000 காலை வருது அப்படின்னா அது ஒண்ணு புலிக்குளமா இருக்கணும், இல்ல உம்பளச்சேரியா இருக்கணும், இல்லைன்னா காங்கேய மாடா இருக்கணும், இல்லைன்னா தேனி மலமாடா இருக்கணும். இதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு வேரியன்ட் இருக்கா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். ஏன்னா அந்த ஹைட், அந்த திமிழ், அந்த கொம்பு அழகு வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட வகைகளுக்கு இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னாக்க 20க்கும் அதிகமான நாட்டின பசுக்கள் வந்து தமிழகத்தில் இருந்ததற்கான வரலாற்று சுவடுகள் இருக்கு, இருந்திருக்கு, அந்த வகைகள் இருக்கு. அது பூரா ஒவ்வொன்றா அழிந்து வருகிறது. அதனால இந்த நாட்டின பசுக்களை முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னம்னா நம்ம ஒவ்வொரு வீட்லயும் ஒரு நாட்டு பசு வளர்க்கணும். அதே மாதிரி அந்த காளைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ இளைஞர்கள், காளையர்கள், பசுக்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறேன். இந்த வட்டம் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து டிராக்டர் கொடுக்குறாங்க, ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். தமிழக அரசாங்கத்துக்கு என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி மண் சார்ந்த விஷயங்கள், மண்ணுக்காக பயன்படக்கூடிய விஷயங்களை பரிசுகளை அறிவிக்கணும். இந்த வருஷம் இந்த மாடோட விலை வந்து பாத்தீங்கன்னா 89,000 ரூபாய், அங்கிருந்து வர்றதுக்கு ஒரு 10,000 ரூபாய். ஸோ 1 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல வருஷம் பூரா நான் கொடுத்துட்டு இருக்கேன் நான் இந்த விஷயத்தை. ஆமா, இது என் பேர் வந்து பொன்குமார், நான் அலங்காநல்லூர்.